நெய்தல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சில விஷயத்தை பத்தி பேச போறோம். இந்த தாவேக்கா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு 717 கடை வந்து ஒயின் ஷாப் மூடி இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது எங்கெங்க மூடி இருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு இல்ல 717 கடை வந்து மூடிட்டாங்கன்னு சொல்றாங்க. அது இப்ப மூடினாங்கன்னா இப்ப ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா டாஸ்மார்க் எல்லாம் ரன் இருக்கும், ஆனா சரியா ஓடாது. சரிங்களா? இப்ப ஆளு பெருசா கூட்டம் இருக்காது. இப்ப அந்த மாதிரி ஒயின் ஷாப் தான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அது இல்லாம இப்ப இருக்க டாஸ்மார்க் எல்லாம் வந்து தனியார் மயமாக்க போறன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப என்னன்னா, இப்ப இவங்க சொன்னது இந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட, ஸ்கூலு கிட்ட, கோயிலு கிட்ட, இந்த மாதிரி இருக்க இடத்துல எல்லாம் ஒயின் ஷாப் எல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க. இப்ப எஸ்டேட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பார் ஓப்பன்ல தான் இருக்கு. எஸ்டேட் பஸ் ஸ்டாண்டு பக்கம் தான் அது. என்ன 100 மீட்டர் இதெல்லாம் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. இப்ப அதெல்லாம் ஏன் க்ளோஸ் பண்ணல? க்ளோஸ் பண்ணா க்ளோஸ் பண்ணிருக்கணும். அவங்க தான் பண்ணல. அது இப்ப முழுக்க முழுக்க இதெல்லாம் வந்து என்னன்னா நிறைய ஓடுது போல. அப்போ ஓடுதுன்னு இல்ல, சும்மா கண்கட்டு தான். சும்மா சொல்லுவோம் 717 டாஸ்மார்க் மூடிட்டோம்னு சொன்னோம்னா நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து இதை பெருசாக்கி கொண்டு போயிடுவாங்க, நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொன்னது. ஆனா உண்மையா சொல்ல போனா இவங்க 717 எல்லாம் வந்து ஓடாத டாஸ்மார்க் தான். இப்ப தனியார் மையத்திட்ட கொண்டு போறேன்னு சொல்றாங்க. இப்ப தனியார் மையத்திட்ட கொண்டு போனாங்க என்ன ஆகும்னா, இப்ப அவங்க வந்து அவங்க வைக்கிற நேரம் தான். எனக்கு எப்ப வேணா ஓபன் பண்ணுவேன், எப்ப வேணா நான் மூடுவேன். நான் இப்ப பிளாக்ல விற்கிறாங்கல்ல, ஒயின் ஷாப்ல பாத்தீங்கன்னா பிளாக்ல விற்பாங்க, அதிக விலைக்கு விற்பாங்க. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா டைம் ஓபன் பண்ணி வச்சு கூட அவங்க தெரிஞ்ச பக்கத்து கடைகளை கூட விற்பாங்க. கேட்டா எனக்கு என்னோட பிரான்ச் இங்க இருக்கா, அதோட மத்த பிரான்ச் இது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால தனியார் மயமா ஆச்சுன்னா அது இன்னும் கேடுதான் மக்களுக்கு. அது வந்து நம்ம முழுசா இதை தடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா, ஒயின் ஷாப்பே க்ளோஸ் பண்ணணும். தனியார் மயம் கொடுக்க கூடாது. ஒயின் ஷாப் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடணும். மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணுவாங்க, குடிகாரங்களாம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். கொஞ்ச நாள்ல அடுத்த பிரச்சனை வந்துடும், போயிடுவாங்க. அவ்வளவுதான். நீங்க இத வந்து நீங்க முழுக்க ஒழிக்கணும் அப்படின்னா டாஸ்மார்க்கே க்ளோஸ் பண்ணிடணும் மொத்தமாவே. இல்லைன்னா இதை நீங்க திருத்தவே முடியாது. கடையை முட்டா என்ன பண்ணுவீங்க? கடையை மூட்டாவா? ஏன்பா எதுக்கு மூடணும்? ஒயின் ஷாப் திறந்ததுனால தான் சம்பாதிச்ச மொத்த காசு இங்க வந்து கொடுப்பீங்க. கடை இல்லைன்னா வீட்டுல தானே கொடுப்பீங்க. கரெக்ட் தான். அது ஏன்பா கடையை மூடணும்? இந்த குடியால தான் பல குடும்பம் நாசமா போயிருக்கு, நடுத்தருக்கு வந்திருக்கு. அப்புறம் என்ன இதெல்லாம் வாஸ்தவம் தான். அது ஏன்பா கடையை மூடணும்? ஒரு நாளைக்கு 110 கோடி ரூபாய் நம்ம மக்கள்கிட்ட இருந்து டாஸ்மார்க் போகுது. அப்போ ஒரு வாரத்துக்கு 770 கோடி, ஒரு மாசத்துக்கு 3300 கோடி. அப்போ மொத்தமா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தெரியுமா? 40,150 கோடி கூட போகுது. எல்லாம் மூத்திரமா தான் போகுது. வாஸ்தவம் தான், கரெக்டா சொல்லிட்டேன். ஆனா அது ஏன்பா கடையை மூடணும்? யோ இப்ப அந்த கல்லு கடை எல்லாம் கூட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. அப்படி கூட ஆந்திரால பாத்தீங்கன்னா அவரு சிஎம் சந்திரபாபு நாயுடு பாத்தீங்கன்னா இப்ப அவரே பாத்தீங்கன்னா போய் கல் இறக்கி, நம்ம அண்ணன் எப்படி பண்ணாரு, சிவானண்ணன் எப்படி போயிட்டு கல் இறக்கினாரோ அவரும் அந்த மாதிரி போயிட்டு அவர் இறக்கல, ஆள் வச்சு இறக்கி இது பண்ணுவேன். அந்த மாதிரி கல் இறக்குறத கூட வந்து தமிழ்நாட்டுல வந்து அதையும் பண்ணலாம். அது நல்லதுதான். கல்லுன்றது உடம்புக்கு நல்லதுதான். அதுவே வந்துட்டு உணவு பட்டியல தான் சேர்க்கிறாங்க. அப்ப வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதுன்னா இவங்க வந்து கல்ல வந்து போதைப் பொருள்ன்ற மாதிரி சித்தரிச்சுட்டாங்க. இப்ப டாஸ்மார்க்ல ஒயின் ஷாப்ல வாங்கி குடிக்கிறத விட கல்லு வந்து போதைன்ற மாதிரி இவங்க கொண்டு வந்துட்டாங்க. அதனாலதான் இன்ன வரைக்கும் கல்ல வந்து பெருமளவுல வந்து மக்கள் வந்து யாரும் வந்து கண்டுக்கிறது இல்லை. இல்லைன்னா கல் உற்பத்தி பண்ணி அதுலயே வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து வருமானம் பார்க்கலாம். இப்போ வந்து சமூக வலைதளம்ல பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்குல வந்து ராகவ லாரன்ஸ் அவர் வந்து நிக்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அவரும் வந்துட்டு என்னன்னா திடீர்னு இடையில வந்து பேட்டி கிட்டி எல்லாம் நிறைய கொடுத்துட்டு இருக்காரு. ஆமா, இப்ப ரீசெண்டா ஒரு 2 பேட்டி பார்த்தோம். இப்ப என்னன்னா அவரு ஏற்கனவே வந்து அண்ணனை பத்தி எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா பேட்டி சொல்லியிருப்பாரு. அண்ணனை பத்தி கொஞ்சம் நல்லா பெருமையா பேசுற மாதிரிலாம் இருக்கும். அது என்னன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரப்போறோன்னு சொல்லும் போது அதை வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பெருசா எதிர்த்தோம். நம்ம தான் எதிர்த்தோம். அப்ப எதிர்த்து பேசும்போது அப்ப வந்து மறைமுகமா வந்து அண்ணனை வந்து ரஜினிக்காக சப்போர்ட் பண்ணி பேசினவர் தான் நாகவரம். நிறைய பேசிருப்பாரு, நீங்க பாத்துருக்கீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு பாத்தீங்கன்னா அண்ணனை வந்து போற்றி நல்லா வாழ்த்தி பேசுறதுலாம், ஜிகிரதன படம்லாம் அப்பெல்லாம் வந்து பேசணும், அண்ணன் என்னை வந்து நல்லா பாராட்டினாரு அப்படின்னா இது முன்னாடியே சொல்லியிருக்கலாம். இப்ப அவர் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? இப்ப ஒருவேளை அவர் வந்து எலெக்ஷன்ல திருச்சியில நிக்க போறாரு அப்படின்னா நம்ம அரசியலுக்கு வரப்போறோம், நம்ம வந்து யாருக்கிட்டையும் வந்து எந்த ஒரு வம்புத்துமும் இல்லை, எந்த ஒரு மனஸ்தாபமும் இருக்கக்கூடாது, எல்லாருக்கூடையும் இணக்கமா இருக்கணும், அப்படி இருந்தாலும் நமக்கு நல்லது, நம்ம எல்லாருக்கூடையும் நம்ம சகஜமா பழகலாம் அப்படின்ற காரணம் இருக்கலாம். இதனால கூட பேசியிருக்கலாம். ஏன்னா இப்ப பேசணும்னு நினைச்சவர் வந்து எப்ப வேணா பேசிருக்கலாம். நம்ம எலெக்ஷன்ல நம்ம இந்த 2026 எலெக்ஷன் நின்னும் போது கூட இதை பத்தி சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி அண்ணன் பேசினார், ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்ப இந்த சமயம் அவர் சொல்றதுனால அதுக்கு காரணம் எப்படி இருக்கலாம், நம்ம இப்படியே எடுத்துக்கலாம்.
இதுதான் இவரு வந்து நிக்க போறாரு, தாவேக சார்பா நிக்க போறாரு, அதனால வந்து யார் கூடயே நம்ம எந்த ஒரு வம்பு தும்பும் இல்லாம இணக்கமா இருந்துப்போம் அப்படின்றதுக்காக கூட பேசியிருக்கலாம். ஏன்னா இப்ப அவர் நின்னாருன்னா அவரை பத்தி விமர்சனம் பண்ணி எல்லாரும் பேசுவாங்கல்ல, அப்ப நம்மளும் பேசுற மாதிரி இருக்கும், அதை தவிர்த்துக்கலாமே அப்படின்றதுக்காக அவர் பேசியிருக்கலாம். தெரிஞ்சிடுச்சா? தெரிஞ்சிடுச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இன்னைக்கு வந்து வந்து அப்டேட் வந்து சீமானந்த மேல வந்து வழக்கு போட்டிருக்காங்க. அது என்னன்னா, யார் அவங்க அவங்க பேர் வந்து அதிசயான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அதிசயம் எல்லாம் அந்த கட்சியில தான் நடக்கும். அவங்க வந்து வழக்கு போட்டிருக்காங்கதான். இப்ப என்னன்னா என்ன வழக்குனா வந்து சீமானனை வந்து அவங்க தலைவரை வந்து ரொம்ப அவதூறா பேசிட்டாரு. அவர் தலைவர் மட்டும் கிடையாது, மீன்வளத்துறை அமைச்சரையும் ரொம்ப அவதூறா பேசிட்டாரு. ரொம்ப ஸ்ரீநாத்தையும் வந்து ரொம்ப கேலி கிண்டலா பேசிட்டாருன்னு சொல்றாங்க. சரி, அப்படி என்னதான் கேலி கிண்டலா பேசுறாங்க பார்த்தா, அண்ணா வந்து நான் தம் அடித்த ஸ்டைல பார்த்து தனலட்சுமி இந்த பாட்டை கிண்டல் பண்ணிட்டாராம். அதே மாதிரி 69 படம் நினைச்சு அதுமே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாராம். அதே மாதிரி ஸ்ரீநாத் வந்து எந்த கேள்வி கேட்டாலும் நோ கமெண்ட்ஸ் சொல்றாங்கன்னு சொல்லி இதை பத்தி பேசிட்டாராம். இந்த மாதிரி பேசுனதுதான் வந்து அண்ணன் வந்து ரொம்ப சொன்னாரு, இதான் சொல்லியிருக்காரு. அவங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்ல. அது எப்படி நீங்க சொல்லலாம்? நாங்க சொல்லுவோம், நீங்களும் சொல்லக்கூடாது. அவங்க அதுதான் அவங்க எப்படி நீங்க சொல்லலாம்? அதுவும் சொல்லக்கூடாது. ரெண்டாவது இவங்களுக்கு ஒரு விளம்பரம் தேவையில்ல. இப்ப இந்த அதிசயன்றவங்க யாருன்னு தெரியாது, ஒரு புதுசா அதிசயம் ஒரு உருவாகி இருக்கு. அப்படியே உருவாகி அவங்க வந்து ஒரு வழக்கு போட்டு அவங்கள பத்தியும் வெளியே இப்ப தெரியும்ல. இப்ப யாரு அது சீமானன் மேல வழக்கு போடுறாங்க பார்த்தா அதிசயான்னு சொல்லி பேசுவாங்க. அதுக்காக கூட அவங்க போட்டிருப்பாங்க. போட்டு கமிஷன் ஆபீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க கட்சி தலைவரே வந்து திருச்சி மாநாட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம கூட பார்த்துருப்போம்ல, இந்த பாலியல் வன்கொடுமை நடக்குது, இதுக்கு வந்து இந்த அரசு வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அப்ப அதுக்கு அவர் என்ன பதில் தெரியுமா சொல்லியிருக்காரு? போன வீடியோல நம்ம சொல்லியிருப்போம் என்னன்னா, இங்க வந்து தனி மனிதன் ஒழுக்கம் இருந்தா மட்டும்தான் எல்லாமே சரியா இருக்கும், நம்ம இது இல்லைன்னா எதுவுமே சரி பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இவர் பேசுனது மட்டும் சரியா? அப்ப இதுக்காக இவர் மேல வழக்கு போடலாம்ல, ஏன் அவங்க போடல? அதான் போட மாட்டாங்க இவங்க. இதே இது வந்துட்டு டிஎம்கே வந்து டிமிக்கின்னு சொன்னாங்க. அப்பெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து தப்பா தெரியாது, எதுவும் தெரியும். அப்ப டிஎம்கே போட்டுக்கலாம். அதாவது அதுதான் அவங்களுக்கு இவங்களுக்கு உள்ள வேரியேஷன். அவங்களுக்கு மாற்றுதான் இவங்கன்னு வந்தாங்க. ஆனா பார்த்தா ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்குது. ஆமா, இது எல்லாம் பண்ணு, அதுதான் அது பண்ணு, அது பண்றதா இது பண்ணு எல்லாம். இதுல இருந்து என்ன அதாவது ஒண்ணு சொன்னா, இவங்க டிஎம்கேக்கு மாற்று டிவிக்கே கிடையாது. இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான். இவங்க ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை தான் மாத்திட்டு போறாங்க.